பார்க்குறோம் உங்களோட பிரச்சனையை அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்திய மீனவருக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் வெளிக்கொணர்றதோட உலகத்துக்கும் இதை எங்கெந்த இலங்கை வடக்கு பகுதி வடபகுதி மீனவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றதை வெளிக்கொணர்றதான் எங்களோட நோக்கம். முக்கியமான பிரச்சனையை எங்களோட கடல் வளம் அழிக்கப்படுது. இந்த இந்தியாவின் வளங்கள் அழிக்கப்பட்டு அவையிருந்த கடல் வளங்கள்லாம் முற்றாக இழந்த நிலையில இந்திய மீனவர் வடமராட்சி வடக்கு கடற்பகுதியில் உள்ள ஒரு பலத்த பாதுகாப்பு உள்ள ஒரு கடல் வளம் எங்களோட வடமராட்சி வடக்கு பீப்ரோ பேங்க்னு சொல்ற அந்த ஒரு மிதமான ஒரு உற்பத்தி இடத்தை அழிக்கிறதுல முனைப்பா இருக்கிறது. எங்களோட பவளப்பாறைகள் கடல் வளங்கள் எல்லாத்தையும் சூறையாடி கொண்டு போயிடும். நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட தொழிலான இலவப்படகு தங்கூசிகளை அப்படியான தொழில்களை மேற்கொள்ளாமல் இருந்தும் எங்களோட மீனவரை நாங்கள் கட்டுப்படுத்தி வச்சிருந்தாலும் இந்திய மீனவர் நாங்கள் என்ன தொழிலை மேற்கொள்ளாமல் எங்களோட வளத்தை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் அதை தடை செய்து வச்சிருக்கிறோமோ அந்த நாங்கள் தடை செய்து வச்சிருக்கிற தொழில் அத்தனையும் இந்திய மீனவர் எங்களோட கடல்ல அந்த தொழில்களை மேற்கொண்டு இழுவப்படகு தங்கூசி விலை முக்கூட்டு விலை போன்ற தொழில்களை செய்து எங்களோட கடல் வளத்தை சூறையாடி கொண்டு போயிடும். அதனால எங்களோட எதிர்காலமும் எங்களோட கடல் வளமும் அழிக்கப்படுது. எங்களோட வாழ்வாதாரமும் பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை எங்களுடைய மீனவற்ற மீன்பிடி உபகரணங்கள் விலைகள் தூண்டில் தங்கூசி போன்ற மூலதன பொருட்கள் எல்லாம் அடித்தொழிக்கப்பட்டு பல கோடி பொறுமதியான சொத்துக்களை நாங்கள் இழந்து வங்கியின் கடன் உதவியோடு செய்த தொழில்களை கூட இன்னைக்கு இழந்து கையறு நிலை இருக்கு. வங்கிக்கு கடன் செலுத்த முடியல, எங்களோட தொழிலை மேற்கொள்ள முடியல, வாழ்வாதாரத்தை தொடர்ந்து செலுத்த முடியல. அதால எல்லாம் வளர்ந்த நிலையில இன்றைக்கு மக்கள் ஒரு வெகுஜன போராட்டம் ஒரு திரண்ட நிலையில எழுந்து ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாட்டம் பேரணி ஒன்றை செய்து இந்த பிரச்சனையை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம். இது சம்பந்தமா நீங்கள் அரசாங்க அதிபர் என்ற ரீதியில நீங்கள் பிரச்சனை சம்பந்தமாக நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கின்ற இந்த பிரச்சனை சம்பந்தமாக நீங்கள் சொந்தமாக நீங்கள் மகஜ தந்திருக்கிறீங்க. இதை நான் உரிய இடத்துக்கு அனுப்புகிறேன். ஆனால் அந்த இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று நீங்கள் சொன்னது அதை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் அந்த எனக்கு நான் இங்கே வந்ததுல இருந்து நிறைய மாதங்கள் பக்கம் அங்கே இங்கே குருநகர் அப்படி நிறைய நாங்கள் அதை டிஃபென்ஸ்க்கு அனுப்பியிருக்கிறோம். இப்போ 2 மாதத்துக்கு முதல் இலங்கை அரசாங்கம் ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தது. இந்தியாவில் இருக்கின்ற முக்கிய பிரமுகர்கள், அதாவது இந்த IAS உத்தியோகத்தர் கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் வந்திருந்தார்கள். மீன்பிடித்துறையை சேர்ந்த செயலாளர் எல்லோரும் வந்திருந்தார்கள். அந்த வேளையில் நானும் இங்கே இருக்கிற அந்த நவல் கொமாண்டர் நேவிக்கு பொறுப்பாக இருக்கிற அதிகாரியும் மற்றது இந்த மன்னர் அரசாங்க அதிபரும் சென்று இந்த பிரச்சனைகளை எல்லாம் கதைச்சிருந்தோம். அப்போ நாங்கள் நீங்கள் சொன்ன இவ்வளவு பிரச்சனையுமே நான் 2 தடவை பாதுகாப்பு அமைச்சுக்கும் அறிவிச்சிருக்கிறோம். அவர்களும் அதன் காரணமாக தான் அங்கே இருந்த அதிகாரிகளையும் எடுப்பிச்சு அவர்கள் ஒரு பெரிய மாநாடு ஒன்றை 2 நாளாக அங்கே நடத்தினவை கொழும்பில். அந்த நேரத்தில் அந்த திருவாள தவறட்னம் ஏசியன் ட்ரிபியூனுக்கு கொடுத்தது கூட அங்கே காட்சிப்படுத்தப்பட்டது. நீங்கள் எங்களுடைய மீனவர்கள் இந்த பிரச்சனைகளை எல்லாம் வெகுவாக உங்களுடைய நீங்கள் இந்த இதில் சொல்லப்பட்ட சாராம்சம் அவ்வளவும் அங்கே அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. அதில் சில அந்த நேரத்தில் நான் அவதானிச்சு கொண்ட விடயம் இந்த இழுவைப்படகு இந்த பாட்டம் ரோலிங் நெட்டை நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் மீன்பிடித்துறை அமைச்சு பாவிக்க கூடாதுன்னு தடைப்படுத்தி இருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு இங்கே இருக்கிற நவல் கொமாண்டரும் ஆர்மி கொமாண்டரும் சொல்லியிருக்கிறார்கள் கடல் முழுவதும் நாங்கள் விட்டுருக்கிறோம், நீங்கள் போய் மீன் பிடிக்கலாம். ஆனால் நீங்கள் போடுற நெட் டேமேஜ் பண்ணப்படுது, இந்த ரிசோர்ஸஸ் இந்த வளங்கள் எல்லாம் போகுது, இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து சொல்லப்பட்டது. அவர்களால் ஒரு சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதை நான் சொல்றேன்னா அவர்களுடைய நாட்டில் இந்தியா அரசினால இது தடைப்படுத்தப்பட்டதா இல்லை. அதாவது இந்த இழுவப்படகும் பாட்டம் ரோலிங் நெட்டும் தடைப்படுத்தப்பட்ட ஒரு விடயம். அதே நேரத்தில் அந்த கடல் எல்லையில யாரும் போய் மீன் பிடிக்கலாம் என்ற ஒரு நியாயம் இருக்கணும் அங்க சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் இப்ப எங்களுடைய கடல் பிறப்புக்கு வராமல் அவர்கள் போறதா இருந்தால் அவர்கள் இனி ஆழ்கடலுக்கு தான் போகணும், அந்த பசிபிக் சமுத்திரம் போன்ற இடங்களுக்கு தான் போவோம். அதுக்கு போறதுக்கு அவர்கள் சில இடங்கள்ல அந்த இறங்கு துறைகளை கட்ட வேண்டிய நிலப்பாடு இருக்கு. அது நான் நினைக்கிறேன் பெரிய அளவில் அந்த நிதியும் தேவைப்படும். அது முன்மொழியப்பட்டிருக்கு இந்திய அரசாங்கத்துக்கு. இப்படி அந்த இதை மாற்றி அவர்கள் ஆழ்கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறதுக்குரிய அந்த முன்மொழிவுகளும் அங்கே நடைபெற்றிருக்கு. எனவே இது ஒரு உயர்மட்டம் சார்ந்த ஒரு பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், இது எங்களை பொறுத்தவரை நாங்கள் அடிப்படையில் 20-25 வருஷமாக நீங்கள் 20-25 வருஷமாக நீங்கள் தொழில் இழந்திருக்கிறீங்க.
இப்பதான் 25 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை நாங்கள் கொண்டே குடியமர்த்தி இருக்கிறோம். வடமராட்சி கிழக்கு ஒட்டுதரம் இல்லை நான் தெரியும். இப்ப வடமராட்சி கிழக்கு முடிஞ்சது மேல்குடியம். அப்ப அந்த அளவு நிலையில அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை திருப்பி தொடங்கணும். இதையெல்லாம் நாங்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறோம். இந்திய அரசாங்கம் உத்தியோகர்கள் இந்த IAS ஆபீசர்ஸுக்கும் நாங்கள் அதை விளங்கப்படுத்தி இருக்கிறோம். எங்கட அரசாங்கத்துக்கும் அது தெரியப்படுத்தப்படுது. ஆனால் இதற்குரிய தீர்வு தான் எந்த கட்டத்துல நிறைவேற்றப்படும், எப்படி ஒரு அமல்கபிளா. இப்ப இந்திய மீனவர்களும் அதையும் வெளிப்படுத்தினா ஒரு சரியான கஷ்டப்பட்ட மீனவர்கள்லாம் வரையினவன். அப்ப இதுக்குள்ள அமல்கபிளா ஒரு எப்படி ஒரு இணக்கப்பாட்டோடு அதை நிவர்த்தி செய்ய முடியும்ன்றது அது ஒரு உயர்மட்டம் சார்ந்த ஒரு தீர்மானமாக இருக்கும். இருந்தாலும் நன்றி தெரிவிக்கிறேன். உங்களோட உண்மையான உங்களோட பிரச்சனை எனக்கு தெரியும். ஏன்னா நான் உங்களை மேல்குடியமர் குடத்தன ராமாவில் இருந்தால் நான் உங்களை கொண்டு போக வேண்டி இருந்தது. மெனிக் ஃபார்மில் இருந்த நீங்கள் எல்லாரையும் கொண்டு போய் ஒன்றுமே இருக்கு இல்லை. நான் அதுக்கு முதல் உங்களோட காணிகள் எல்லாம் கன்னிவடி ஆற்ற நேரம் கூட போய் பார்த்தேன். கன்னிவடிக்கு மேலால கூட நான் பயணம் செய்திருக்கிறேன். அப்படியான ஏதோ தப்பி இருக்கிறோம். அப்ப அப்படியான ஒரு நிலவரத்துல உங்களை கொண்டே நான் அங்கே அமர்த்தினது. உங்களோட கஷ்டங்கள் நீங்கள் சொல்லித்தான் எங்களுக்கு விளங்க இல்லை. இருந்தாலும் உங்களோட கஷ்டம் எல்லாம் ஏற்கனவே நான் பாதுகாப்பு அமைச்சுக்கும் அரசாங்கத்துக்கும் அறிவிச்சிருக்கேன். இந்த நீங்கள் தந்ததும் நான் அவர்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஆக்கப்பூர்வமான மறுமொழிகள் எங்களுக்கு கிடைச்சால் நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அறிவிப்போம். நீங்க தொடர்ந்து உங்களோட முயற்சியை கைவிட வேண்டாம். நீங்க மீன் பிடிக்கிறதுல கவனமா செய்யுங்க. 1983ஆம் ஆண்டு தென்பகுதிக்கு 48,000 மெட்ரிக் டன் மீன் தென்பகுதிக்கு நீங்க அனுப்பி இருக்கிறீங்க யாழ்ப்பாணத்துல இருந்து. 2010ல் 10,000 மெட்ரிக் டன் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப கிட்டத்தட்ட 24,000 மெட்ரிக் டன் மீன் கிடைச்சு கொண்டிருக்கு. அது கூட ஒரு விஸ்திரமற்ற தன்மைன்னு நீங்க பயப்படுறீங்க. அதுவும் போதாது. எங்களோட மக்களோட அதிகரித்த தொகைக்கும் அவர்கள் இழந்திருந்த கடந்த காலத்துல இழந்திருந்த சொத்துக்கும் அதை ரிகவர் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த வருமானம் போதாம இருக்கிறதும் எங்களுக்கு தெரியும். என்னபடியா உங்களோட நியாயபூர்வமான கோரிக்கையை நாங்கள் அரசுக்கு அனுப்பி வைக்கிறோம். நன்றி.